அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளைய மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் சேர்ப்பானாக. நம் ஒவ்வொருவருடைய இலக்கும் நாளைய மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். அது மட்டுமல்லாது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களும் நம் எல்லோருக்குமே இருக்கும். இந்த இரண்டு விடயத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெருமதியான அமல் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த அமலை அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 843வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் விவரங்களை ரபியா பின் காஃப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ரபியா பின் காஃப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இருந்தார்கள். அப்போது நபிகளாரிடம் இவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும், அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உம்முடைய கோரிக்கை நிறைவேற அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவுவீராக என்று சொன்னார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக சஜிதா செய்கின்ற போது நாளைய சொர்க்கத்தில் நுழையலாம். அத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருகிலும் இருக்கலாம். எனவே நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக அல்லாஹுவை சஜிதா செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகளாருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருகில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் பெற்றுத்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.